Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 10th standard second unitல example 2.11 பார்க்குறோம். Find the remainders when 70,004 and 778 is divided by 7. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த ரெண்டு நம்பரும் 7க்கு 7ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ ரிமைண்டர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நார்மலாக சொல்லணுன்னா இப்போது 70,000 கரெக்டாக 70,000 வந்து 7 டேபிளுக்கு கொடுத்துடலாமா? கொடுத்தா நமக்கு தெரியும் கண்டிப்பாக என்ன போயிடும், 7 டேபிளில் லாஸ்ட் ரிமைண்டரில் 0 தான் வரும். கரெக்டாக, ஸோ 70,000 போயிடும். அந்த பேலன்ஸ் இருக்கிற 4 இருக்கலாம், அதுதான் இந்த ரிமைண்டர், அதை தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது 778 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 டேபிளில் போகும்போது 7 7 7 போயிடும். கரெக்டாக, ஸோ 1 7 எல்லாமே போயிடும். போகும்போது பேலன்ஸ் 0. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 1 இருக்கலாம், 777 போயிடும். அப்போ இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1 இருக்கலாம், அதுதான் அதோட ரிமைண்டர். அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நம்ம ஆன்சர் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ மாடுலோ யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் லைன் என்ன எழுதிக்கலாம்? சின்ஸ் நமக்கு தெரிஞ்சது. ஓகேவா, சின்ஸ் 70,000 இஸ் divisible by 7. ஓகே, ஸோ 70,000 வந்து 7 டேபிளில் போகிறோம், டிவைட் ஆகிறோம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 70,000 இஸ் கான்க்ருவன்ட் டு, ஓகே 1 2 3 3 கோடு போடுறோம். ஸோ கான்க்ருவன்ட் டு 0 mod 7, அதாவது மாடுலோ 7 எழுதுகிறோம். அதாவது என்ன அப்படின்னா ரிமைண்டர் வந்து இங்கே எழுதணும். ஓகே, எந்த டேபிளால் டிவைட் பண்ண போகிறோமோ அந்த டேபிளை இங்கே எழுதணும், என்ன நம்பரோ அது இங்கே. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ அவங்க கொஷினில் கொடுத்துருக்கிறது என்னது, 70,004 ஒரு 4 ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது. ஓகே, 70,000 + 4 which is congruent to, நம்ம பார்த்துட்டோம் இந்த இதில் 4 போட்டோன்னா கண்டிப்பாக ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கும், 4 வரும். ஸோ ரிமைண்டரை இங்கே போடுங்க. ஓகே, 4 × மாடுலோ 7. ஸோ which implies நமக்கு என்ன கிடைக்குது, 70,004 which is congruent to 4 × mod 7. ஓகே, ஸோ நம்ம பார்த்தது அப்படியே வந்துட்டா. ஸோ ஆன்சர் எழுதிக்கோங்க. therefore the remainder when 70,004 is divided by 7 is ஆன்சர் என்ன, 4 அப்படின்னு ஆன்சர் கொடுக்கும். அதாவது அதோட ரிமைண்டர் என்ன, 4 அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க, 778 கேட்டிருக்காங்க. கரெக்டாக, ஸோ நம்ம அதே மாதிரி எழுதிக்கலாம். சின்ஸ் 777 இஸ் divisible by 7. ஸோ நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக 7 டேபிளில் இது வந்துடும் அப்படின்னா. அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம், 777 congruent to 0, ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 0 mod 7 மாடுலோ 7. ஓகே, ஸோ நமக்கு பேலன்ஸ் என்ன, ஒரு 1 ஆட் பண்ணால் 778 ஆகும். ஸோ 777 + 1 ஈக்குவல் டு, அப்போ ரிமைண்டர் என்ன வரும், இந்த 1 தான் கிடைக்கும். ஸோ mod 7 which implies 778 which is congruent to 1 mod 7. ஸோ ஆன்சர் இஸ் இந்த ரிமைண்டர். கரெக்டாக 1. therefore the remainder when 778 is divided by 7 is 1. அதாவது ரிமைண்டர் என்ன, 1 கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.